காலவெளியில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? படிச்சுட்டீங்களா? இங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பிரயோஜனப்படாது. நீங்க பைபிளை எடுத்து அங்க படிக்கணும். மெதுவா படிச்சு பார்க்கணும். யாருக்கு நாமத்தின் மேல்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக. இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா, வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? அது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? அது மதம் மாறுற வாழ்க்கை? நோ சார், அப்படி இல்லை. மதம் மாறுற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிரைஸ்ட் சென்ட்ரல் லைஃப் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவை வாழ்வில் மையமாக கொண்ட வாழ்க்கை. உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர். அவரை தான் நம்ம ஆராதிக்கணும், அவரை தான் பின்பற்றணும், அவருடைய போதனைகளை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன் தான் கிறிஸ்தவன். அந்தியோகியா பட்டணத்திலே வாழ்ந்து வந்த மக்கள் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள், பின்பற்றினார்கள், அவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்துவை மையமாக கொள்ளாம வேற யாரையாவது தெய்வமாகவோ வாழ்க்கையில மையமாகவோ கொண்டிருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு வேற ஆட்கள் கடவுளின் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அப்படியா, விவேகானந்தரா, வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. புட்டபர்த்தி சத்யபாபா, சத்யபாபாவா, சாய்பாபா, சாய்பாபா, நேரமருவத்தூர் மாமி, இவங்கெல்லாம் அவங்க கிறிஸ்தவ கிடையாது. உங்களுக்கே தெரியும். வேற யாரு? மாதாவை தெய்வமாக வணங்கி வருவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. சத்தியமா சொல்ற, முழு உலகத்துக்கு நான் சொல்ல தயாரா தான் இருக்கிறேன். They are not Christians. People who follow Jesus, they are real Christians. Hallelujah. அந்தோணியார் பெரிய பரிசுத்தம், கோடி அற்புதர். அந்தோணியாரு, ராயப்பரு, யாகப்பரு, முடியப்பரு, சூசையப்பர், புரியுதா? அர்ச்சிஸ்டர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், செயின்ஸ். கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். People who believe in Jesus, they have the right to become children of God. அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படியான உரிமை வழங்கப்படுகிறது. Hallelujah. Not to all. கேட்டீங்களா? இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. நீங்க மதம் மாறிட்டீங்களா? இந்த வாரத்தில் ஒரு கடையில், கும்பகோணம் டவுன்ல ஒரு பெரிய கடையில் நின்றுட்டு இருக்கல ஒரு பெரிய மனுஷன் என்ன பார்த்தார். அவர் பெரிய பணக்காரர் தான், பெரிய செல்வாக்குள்ளவர். அவரு கையில கிரீஸு, ஆயில், எண்ணெய் என்னெல்லாம் வருது. அவர் என்னோட பேசிட்டு இருக்கிறனால திடீர்னு என் கையை பிடிச்சி என் கையை குலுக்கி, நீங்களும் நானும் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. அவர் விக்கிர வணக்கத்தார். ஆனா அவர் வேறொரு அடிப்படையில், வேறொரு பின்னணியத்தில், நீங்களும் நானும் சொந்தக்காரங்க, நீங்க இயேசுவை தெய்வமாக வணங்குறீங்க, நாங்க பழைய நிலையிலே இருந்துட்டோம், பழைய நிலையில இருந்துட்டோம், நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு அவர் சொன்னார். கேட்டீங்க? அப்படி அவருக்கு புரிஞ்சிருக்குது. ஏனென்றால் அவருடைய அண்ணன் மருமகள் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. அவர் நல்ல பாட்டெல்லாம் பாடுவா, பைபிள் படிப்பா, ஜோம் பண்ணுவா, ஆராதனைக்கு போவா. அதனால அவர் அதை வச்சு சரியா புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்னும் சங்கீதக்காரனை கேட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை தங்களது தெய்வமாக கொண்ட ஜாதியும்
அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்கிறார். அல்லேலூயா. நீங்க படிச்சு பார்க்கறதுக்கு நேரம் ஆகுது இல்லையா? நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் நல்லவர். அவர் தான் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர், ஆளுகை செய்கிறவர். ஆண்டவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அடுத்து கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. யாரு? ஆண்டவரை தெய்வமாக கொண்டவர்கள், ஸ்பெஷல் பீப்புள், விசேஷித்தவர்கள். ஆமா, கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள். கர்த்தர்னா யாரு? வானபூமி படைத்த தெய்வம் தான் கர்த்தர். கர்த்தர் என்று சொல்கிற வார்த்தை நம்ம பைபிள்ல மட்டும்தான் இருக்கு, வேற மதத்துல எல்லாம் எழுதப்படல. வேற ஒருவேளை எழுதியிருந்தா கூட அவங்க வேற ஆட்களை குறிப்பிடுறாங்க. கர்த்தர்னு சொல்றது நம்ம ஆண்டவரை தான் குறிப்பிடுகிற வார்த்தை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் தான் தேவனுடையவர்கள், ஜீவனுள்ள தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. சரி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறது? இவர் குடும்பஸ்தர். குடும்பஸ்தர் எப்படி சொல்றாங்க? குடும்பஸ்தர் என்ன அடிப்படையில் சொல்றாங்க? அவர் கல்யாணம் ஆனவர், முறைப்படி கல்யாணம் ஆனவர். அவரை தான் குடும்பஸ்தர், மேரீடு மேன், மேரீடு கேர்ள், கல்யாணமான பொண்ணுன்னு சொல்றாங்க. கேட்டீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன? கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கல்யாணம் முறைப்படி கல்யாணம் ஆனவர் தான் அவர் கல்யாணம் ஆனவரே, இவ கல்யாணம் ஆனவ அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட். கல்யாணம் முறைப்படி பண்ணலன்னா அதுக்கு வேற இலக்கணம் உண்டு. அதெல்லாம் இப்ப நான் சொல்லி காட்ட விரும்பவில்லை. தட் இஸ் ரபிஷ், சம்திங் வெரி பேட் அண்ட் ஈவில். ரொம்ப மோசமான, தரங்கட்டது, கூறுகட்டது, குணங்கட்டது. சரி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்படி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது? How to start a family life, married life? அது யாருக்கு தெரியும்? அது யாருக்கும் தெரியாது. இல்ல தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். விசுவாசிகளுக்கு கூட கல்யாணம் ஆன பிறகு குடும்ப வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்ல வேலையில ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் குறிப்பிடுகிறேன். பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி, மாம்சபிரகாரமான வாழ்க்கையை பற்றி, தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி நான் இங்கே சொல்ல வரவில்லை. அது எனக்கு வேலையும் இல்லை, அது எனக்கு அவசியமும் இல்லை. நான் சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. How to start a married life. யாருக்கெல்லாம் தெரியும்? அப்படி யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க அவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. விசுவாசிகள் ஆன பிறகு, நீங்க விசுவாசிகள் கல்யாணம் ஆனீங்கல்ல, how did you start your married life? எப்படி உங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க? அப்படி முறைப்படி ஆரம்பிச்சவங்க இருக்கிறீங்களா? நான் பின்னால கேட்கிறேன், முடிச்ச பிறகு உங்கள்ட்ட கேட்பேன், நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா? கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு விசுவாசி, வாலிபன், அழகான பையன், நல்ல விசுவாசி, ஆண்டவரை நேசித்த நல்ல ஜோம் பண்ணானா. ஆண்டவர் சொன்னாரு, அந்த குருட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணது. குருட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, குருட்டு பொண்ணை யாரா கல்யாணம் பண்ணுவாரா? குருட்டு பொண்ணு, முடமான பொண்ணு எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அழகா ஒல்லியா சூப்பரண்டா இருக்கிற பொண்ணு தான் அவன் பார்த்து கல்யாணம் பண்றான். பணம் இருக்கா, குணம் இருக்கான்னு எல்லாம் இந்த பையனும் கேட்கறான். இல்ல பாஸ்டர்கள் கூட கேட்கறாங்க. இல்ல குணம் இருக்கா, பணம் இருக்கா, 10 லட்சம் இருக்கா, 20 லட்சம் இருக்கா, பணக்கார பொண்ணா, இதெல்லாம் பார்த்துதான் பாஸ்டர் மாதிரியே பொண்ணு பாக்குறானுங்க. அது இருக்குன்னு போட்டு அவனோட புத்தி அவ்வளவுதான். அவனோட புத்தி மட்டமா போச்சு, மட்டம் தட்டுற புத்தி ஆகி போச்சு. அது இருக்கட்டும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவர் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் அதிகம் என்று சாலமன் ஞானி குறிப்பிடுகிறார். இது பணம் இருக்கும், குணம் இருக்காது, மதிக்காது, போடா அப்படி பேசும். புருஷனை மதிக்காது, மாமியாரை மதிக்காது, மாமனாரை மதிக்காது. பொண்ணை கட்டிட்டு மண்டையில கை வச்சுட்டு இருக்க வேண்டியதான். சரி, நீங்க தேவ சமூகத்திலே இணைக்கப்பட்டீர்கள், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எப்படி ஆரம்பிச்சீங்க? உனக்கு பழைய பேர் என்ன சொல்லு, புதிய பேர் என்ன, ஸ்பெல்லிங் என்ன சொல்லு, கரெக்டா சொல்லி எழுதி முடிச்சு என்னெல்லாமோ கேட்டிருப்பீங்க. ஒரே நாளில எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும்னு நினைச்சிருப்பீங்க. எனக்கு இந்த கொள்கையே கிடையாது. ஐ வாஸ் டிஃபரண்ட் மேன். நான் வித்தியாசமான ஆள். ஊரு உலகம், எங்க படிச்சேன், எங்க போனேன், எங்க வந்தேன், உனக்கு வாழ்க்கை உண்மையிலே பரிசுத்தமா இருந்துதா? நான் தான் உன்னை முதல்ல கல்யாணம் பண்ணனா?
ஐயோ, கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேச போறாரு. கெட்ட வார்த்தை ஒண்ணு நான் பேசுறதே கிடையாது, நல்ல வார்த்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷம். ஆமா, ஒரு விஷயம் சொல்றேன். எப்படி ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அந்த சிங்கப்பூர்காரன் எப்படி ஆரம்பிச்சான் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு அல்வா, இவங்களுக்கு ஸ்வீட்டு ஜாக்கரி எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லி, வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாங்க. இவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிடல அது எனக்கு தெரியாது, அவங்க என்னட்ட சொல்லல. 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டார்கள், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சகோதரன் சொன்னாரு, நீ முதலாவது ஜெபம் பண்ணு. முதல்ல துதி பாடல் பாடினார்கள். இன்றைத்தின் மதிலும் ஒருமித்து கூட நாமத்தினா கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. துதி பாடல் பாடி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சகோதரன், நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. அந்த சகோதரி, ஆண்டவரே, நான் ஒரு குருட்டு பொண்ணா இருந்தோம், இவர் என்ன கல்யாணம் பண்ணும்படியாக நீர் சித்தம் கொண்டி, நீர் உத்தரவிட்டி, அதை இவர் கீழ்ப்படிந்து நீர் இப்படி செய்திருக்கிறீர், உனக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை ஆசீர்வதியும், சந்தோஷப்படுத்தும், நாங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வதியும். ஆமாம். இவரும் அது போல ஒரு ஜெபம். இந்த பொண்ணு உமக்க பொண்ணு, நீர் கொடுத்த பொண்ணு, எனக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை தந்தி, உமக்கு சோத்திரம், நல்ல பொண்ணுன்னு நீர் தான் சொன்னீர், நீர் தந்திருக்கிறீர், எனக்கு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது, ஒரு குறைவே இல்லை, கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் நான் சொல்லி ஆமேன்னு சொன்னார். ஆமேன்னு சொன்னது என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. Her eyes were open. அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. அப்படிதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆரம்பிக்கணும். அதான் how to start a Christian life. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னு அங்க எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது? கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க மேகம் போன்ற சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். பாரமான யாவற்றையும், பாரமான எல்லாத்தையும் ஓரம் கட்டணுமா? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். தம்பி, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாமத்தான் நீங்க தப்பு தப்பா கணக்கு போட்டீங்க. இந்த கிராமர் இருக்குல்ல, இங்கிலீஷ் கிராமர், நிறைய பேருக்கு தெரியாம தப்பு தப்பா பேசுறாங்க, தப்பு தப்பா எழுதுறாங்க. How many going? They are having, here coming, sitting, ஊர் going. ஒரு நாள் ஒரு பைபிளை கேட்கிறேன், why did you go yesterday? Master, I went ஊர் going. I went ஊர் going. They are having. Oh, very sad. கிராமர் தெரியாம இங்கிலீஷ் படிச்சது, இங்கிலீஷ் எழுதுறது, இங்கிலீஷ் பேசுறது போல இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றின ஒரு விஷயம் தெரியாமலே வண்டியை ஓட்டுனாலதான் இன்னைக்கு இந்திய மக்கள் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் அறியாமலும் பின்பற்றாமல் இருக்கிறாங்க. உங்கள்ட்ட தனியா நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வச்சுக்கிடுங்க, எத்தனை பேர் நீங்க பதில் சொல்லிவிடுவீங்களோ எனக்கே தெரியல. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா? அதுக்கு ஃபார்முலா இங்கதான் இருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா? பாரமான யாவற்றையும் நம்ம தள்ளிவிடணுமா? பாரமான யாவற்றையும். நிறைய பாரமான விஷயங்கள் ரொம்ப இருக்கு. ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு வருந்தி சுமை சுமக்கிறவர்களே, நீர் எம்மிடம் வாரும், நாம் உமக்கு இளைப்பாறுதல் தருவோம் என்று இயேசு சொன்னார் இல்லையா? இங்க பாரமான எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். பாரமான யாவற்றையும் விட்டுவிட வேண்டும். கேட்டீங்களா? அது ரொம்ப முக்கியம். We should remove from our lives anything that will slow down. Slow down. We should leave anything which is there to slow down. நம்ம பிடிச்சி இழுக்குது இல்லையா இந்த புவியீர்ப்பு சக்தி, அந்த பவர் இருக்கு இல்லையா, இழுக்குது இல்லையா, அதை கொஞ்சம் விட்டுறணுமா? பிடிச்சி இழுக்குது, அதை கொஞ்சம் விட்டுறணுமா? அதை விட்டுறணும். பாரமான காரியங்கள் எல்லாம் விட்டுறணும். அந்த பாரம், இந்த பாரம், குடும்ப பாரம். சில ஆட்கள் உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி கை விட்டுது, பிறகு ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ஜோம் பண்ணி ஆண்டவர் அற்புதமா சுகம் கொடுத்துருவாங்க. சுகம் கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்குல்ல வீட்டுல, ஒரு வயசு பொண்ணு இருக்குதான், அதனால அவங்க ஆண்டவரை தேடி வரல. உடம்பு முடியல, சீரியஸ் ஆச்சு, டாக்டர் கை விட்டு அப்ப வர முடிஞ்சது. அப்ப ஒரு வயசு பொண்ணு எங்க போயிருந்தது? தொட்டிலே கிடந்தது.
ஒரு வயசு பொண்ணா என்ன செய்யணும் தெரியுமா? தொட்டில போட்டுருக்கணும். அதான் ஒரு வயசு பொண்ணுக்கு செய்ய வேண்டியது. ஒரு வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அதனால நான் வீட்டுல பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்ல, வளர்ந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பாஷை சொல்றாங்க. அதனால வீட்டுல இருந்தாங்களாம். பரவ வர்றதே கிடையாது. இது ஒரு பாரம். பொண்ணு கல்யாணம் ஆகாத வாலிப பொண்ணு வீட்டுல இருந்தது ஒரு பாரமா? எங்க வீட்டுக்காரரு நான் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அவர் வீட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவாரு. நாம போனா ஒண்ணு இருக்காது. இது ஒரு பாரம். வியாதி ஒரு பாரம், கடன் ஒரு பாரம். ஐயோ, என்னெல்லாமோ பாரமான விஷயம் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, அந்த பக்கம் ஒதுக்கி வைங்க. வச்சுக்கிட்டு வேற ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா? நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். பாவத்தோடு ஆண்டவரை பின்பற்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்டீங்களா? sin, we should remove the sin that so often makes us fall. நம்ம அடிக்கடி விழப்பு பண்ணுது இல்லையா, கீழே விழுந்து போறோம்ல, அந்த பாவத்தை தள்ளிடணும். பாவம் இனி வேண்டாம், இனி கள்ளு வேண்டாம், சாராயம் வேண்டாம், சினிமா வேண்டாம், விக்கிர வணக்கம் வேண்டாம். அதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் விட்டுட்டு ஆரம்பிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு பக்கம். அங்க சாமி ஆத்துல மாமி அவக இருக்கட்டும். ஆத்துல மாமி இருக்கிறாளா? நன்னா இருக்கிறாளா? இருக்கிறோம். ஓ என்ன எப்படி நம்ம நிலைமை எப்படி இருக்கு? அது ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் நமக்கு ரொம்ப அவசியம் வேணும். நோய்படி நேரத்துக்கு இயேசுநாதர் வேணும். பேய் பிசாசுகளின் தொல்லைக்கு இயேசுநாதர் வேணும். நம்ம காரியெல்லாம் வெற்றியா நடக்கிறதுக்கு இயேசுநாதர் வேணும். ஆனாலும் நம்ம பழைய பாரம்பரியம், சடங்கு, பின்னணியங்கள், அந்த சாமியெல்லாம் விட்டா அவங்க கோச்சிடுவாள். அவ கோய்க்க மாட்டாள. அதனால அவ அங்க இருக்கட்டும், அந்த பக்கத்துல இருக்கட்டும். அவ என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஷெல்ஃபுக்குள்ளால எல்லாத்தையும் வச்சு கதவை அடைச்சிட்டா போச்சு. எந்த பாஸ்டர் வந்தாலும் கண்ணில் விடாது இல்ல. அவங்க அங்க இருக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் இயேசுநாதர் இருக்கிறாரு. இங்க ஒரு செல்ஃபில் இயேசுநாதர் படமும் வசனமும் சிலுவை இருக்குது. அங்க இன்னொரு படத்துல இன்னொரு செல்ஃபுக்குள்ளால மாமி இருக்கிற அத்தங்கிற மாமி அமர்ந்து இருக்கிறோம். எல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டு எல்லாம் ஓரங்கட்டுனாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆமா, அங்க ஹோ கன்னி சுத்தாய நமகோ. அதனால அவர்களுக்கு வேதாந்தம் ஓதல்ல. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை வாழ்த்துகிறேன் அப்படி வேணும்னா சொல்லலாம். இந்த பயில பைத்தியம் பிடிச்ச பயிர்களை போல புலம்புறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நமக்கு சொல்லவே கூடாது. அதெல்லாம் சொன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அவங்களோட பாட்டே பாடக்கூடாது. மருத மேலையில இருந்தாலும் சரி, சுவாமி மேலையில இருந்தாலும் சரி, பழகு மேலையில இருந்தாலும் சரி, அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை பற்றி பாடவும் மாட்டோம், படிக்கவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். அவனுக்கு படமாக உருவமாக சொல்லுவமாக வைக்கவே கூடாது. அதெல்லாம் வச்சுட்டு இருந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இயேசுநாதருக்கு படம் வச்சிருக்கிறது கூட சரியில்லைன்னு தான் பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். உண்மையே சொல்லுங்க. ஆண்டவர் படத்துல இல்ல, அவர் உருவத்திலேயே சொருவத்திலேயே ஆண்டவர் இல்லைங்க. சத்தியமா உண்மையே சொல்றேன். இறைவன் இரும்பிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார். அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் God is in heaven. பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது புரியுதா? வாழ்க்கையில பாரமான விஷயம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பாவத்தை எல்லாம் வெறுக்கணும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடணும்? 10 கிலோ அரிசியை முதுகில கட்டிக்கிட்டு அப்படியா? சைக்கிள் ரேஸ் பார்த்துருக்கிறீங்களா? சைக்கிள் ரேஸ் மட்காடெல்லாம் கலத்திடுவாங்க, ஸ்டாண்ட கலத்திடுவாங்க, வெயிட்டாக எல்லாம் கலத்திட்டு தான் சைக்கிள் ரேஸே ஓட்டுவாங்க. அந்த வெயிட் எல்லாம் சைக்கிள்ல இருந்துன்னா ஸ்பீடா போக முடியாது, முன்னால வர முடியாது. வெயிட்டான விஷயம் எல்லாம் விட்டுறணும். அது எப்படி விடுறது? அதுக்கு ஒரு இடம் இருக்கு. உங்களுக்கு சொல்லி தரட்டா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை how to start a Christian life, where to start, எப்படி ஆரம்பிக்கணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை பாரமான எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும். நீங்க ஏன் ஆண்டவரை பின்பற்ற வர்றதில்லை? எனக்கு வீட்டு வேலை ஒழியதில்லை, எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க, வேலை ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? என்னைக்கு உங்க வேலை ஒழியணும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். மண்டே என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை ஒழியும். அப்படி பைபிள் வசனம் இருக்கு.
அவன் தன்னுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். வெளிப்படுத்தும் விஷயத்துல இருக்கு வசனம், அதை வச்சுதான் பேசுறேன். அன்பானவர்களே, பாரமான விஷயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும். எல்லாம் கிடக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், கிறிஸ்துவை பின்பற்றுவோம், பாவத்தை எல்லாம் விட்டுருவோம். பாவத்தை எப்படி விடுறது? மோட்சத்துக்கு பிரயாணமாக போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு பக்தனுக்கு அழைப்பு வந்து, அந்த மனுஷனுக்கு பேரு கிறிஸ்டியான். அவனுக்கு அழைப்பு வந்த அவன் புறப்பட்டான். பெரிய ஒரு மூட்டை அவனுக்கு முதுகுல இருந்திருக்கு. அவனால நிமிர முடியல, கழுத்தை தூக்க முடியல, அப்படியே குறிஞ்சிக்கிட்டு ரொம்ப மூட்டையோட வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தான். எங்க வந்தான்? கொல்கதா மலை எண்டையிலே வந்தான். அங்க வந்ததும் அந்த பாரம் அவனை விட்டு உருண்டு போயிட்டு, ரோல்டவே, ஹல்லேலூயா, உருண்டு ஓடி போச்சு. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவையின் அண்டையில தான் இளைப்பாறுதல். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தெரியுமா? கொல்கதா மலை, கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கினார்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்ப இடம். where to start? எங்க ஆரம்பிக்கணும்? கொல்கதா. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை தொங்கினார்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். முடிக்கிறது எங்கேயாவது நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். வேற எங்கேயாவது ஆரம்பிச்சீங்க தப்பு. வேளாங்கண்ணியில் ஆரம்பிச்சா அவுட்டு, சுவாமி மேல அவுட்டு, சபரி மேல அவுட்டு, பழனி மேல அவுட்டு, திருப்பதி மொட்டை அவுட்டு. அதெல்லாம் அக்செப்ட், இட் வில் நாட் பி அக்செப்டட். அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது. கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கினார்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஹவு டு கண்டினியூ. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடர்றது? நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படி ஓட்டுறதுல சாதாரண 4 கியர் வண்டியெல்லாம் ஓட்டிடலாம். இந்த கியர் வண்டி எப்படி ஓட்டுறது தெரியுது இல்லையே. கிறிஸ்தவ வாழ்க்கை கியர் உள்ள வண்டியா கியர் இல்லாத வண்டியா? சொல்லுங்க பாப்போம். கமான். கியர் உள்ள வண்டி கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல கிரிப்பான வாழ்க்கை. கியர் இல்லாத வண்டி ரோட்ல ஓடுற மிதப்ப போல ஓடிடும். கியர் உள்ள வண்டி நல்ல ரோடு கிரிப் இருக்கும். புரியுதா? வண்டி ஓட்டுறவங்களோட கேளுங்க. ஒருவேளை சிலருக்கு தெரியாமலே மொழின்னு முடிப்பாங்க. அது உண்மை. நீங்க மெக்கானிக்கிட்டே கேட்டு பாருங்க. நானே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் அதுல கிரிப் இருக்கும் கியர் வண்டியில. கிறிஸ்தவ வாழ்க்கை பிடிமானம் உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. கியர் வண்டி உள்ள போல கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி எப்படி ஓட்டுறது? எமகா வண்டிக்கு கியர் எங்க? கீழையா மேலையா? மூவ் பண்றதுக்கு அப்புறம் அடுத்த கியர் எங்க? ஹீரோ ஹோண்டாக்கு என்னையா? ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு கியரா இருக்குது. ஒன்னும் தெரியுது இல்லையா? மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல எப்படி கியர் போடணும்னு கேட்டுக்கிட்டு, கிளச்ச பிடிச்சிட்டு போடணுமா பிடிக்காமலே போடணுமான்னு கேட்டுக்கிடுங்க. கியர் வண்டி கிளச்ச என்ன செய்யணும்? பிடிச்சிட்டு தான் போடணும். அல்லனா கியர் விடாது. நமக்கு ஒரு கியர் இருக்கு, எங்க தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோல். கட்டுப்பாடு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாடு. சுயத்தை அடக்கி ஒடுக்கி அடுத்து மூவ் பண்ண. ஹல்லேலூயா. உங்களுக்கு டிரைவிங் கத்து கொடுக்குறேன்னா இல்ல தம்பி, கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி தொடர்றதுன்னு சொல்லித்தாரு. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு வேலையில கிளச்ச பிடிச்சிட்டு கியர் பாக்குறாங்கல்ல, அது போல செல்ஃப் கண்ட்ரோல், சுயம். நான் எனக்கு உள்ள சுயத்தை இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அப்படி சுயத்தை அடக்கி ஒடுக்கிட்டு என்ன செய்யணும்? காலை தூக்கி முன்ன வைக்கணும், ஒரு அடி முன்ன வைக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி தொடர்றதுன்னு திருப்பி சொல்லட்டா இன்னும். அதுக்கு பிறகு வண்டி மூவ் ஆகுமா? அதுக்கு பிறகு ஸ்பீடா இருக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது? ஸ்பீடா இருக்க அடுத்த கியர் போடணும், ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கூட்டணும். சில நினைச்சவங்க அடுத்த கியரை போடுவாங்க, ஆக்சிலேட்டர் கூட்ட மாட்டாங்க, அப்படின்னு இடிச்சுட்டு நிற்கும். அவரு வண்டி ஓட தெரியல, அவர் சரியா கத்துக்கிடல, அவரு கத்துக் கொடுத்தவரு சரியில்லை. அவருக்கு எவ்வளவு வண்டி ஓடி கத்து கொடுத்தா? நடுவாட்டில் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு நிற்கிறேன். ஆளை பாரு, திடீரென் வண்டியை நிறுத்துறேன். திடீரென் வண்டியை நிறுத்தலாமா? நீங்க எல்லாம் டிரைவிங் நல்லா முறையா கத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன விட நல்லா வண்டி ஓட்டுறீங்க, ஸ்பீடா ஓட்டுறீங்க, ஸ்டைலா ஓட்டுறீங்க. ஆனா ஓவர் ஸ்பீடு யாரும் ஓட்டக்கூடாது. அது கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம்.
வண்டியை திடீர்னு நிறுத்த போறீங்க, என்ன செய்யணும் தெரியுமா? பிரேக்ல கையா காலை வைக்கிறதுக்கு முன்ன இங்க வலது கை இருக்குல்ல, அத அந்த கண்ணாடி பக்கத்துல இப்படி வச்சு கை காட்டணும். இப்படி காட்ட முடியாது. இப்படி காட்டினா விஷயம் தெரிஞ்சவன் பின்னால வர்றவன் இவன் பிரேக் போட போறான்னு நினைச்சு உடனே அவன் உஷாராயிடுவான். அதுதான் முறை, அதுதான் சிஸ்டம். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடருது? கிளச்ச மாத்தி கியர் போட்ட கதை போல சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல அந்த விஷயம் இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடரணும்னு சொன்னா, எங்கேயோ காட்டுல முளைச்ச மரம் போல அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்றதுக்கு என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? பணம் எடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், அட்மிஷன் போடணும். அதுக்கப்புறம் ஒழுங்கா பள்ளிக்கு போகணும். அட்மிஷன் போட்டுட்டேங்க, நாங்க அட்மிஷன் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் பள்ளிக்கே போறதில்லை. அப்ப உங்க படிப்பு செல்லாது. உங்க படிப்பு செல்லாது. கரஸ்பாண்டன்ஸ்ல படிப்போம். எங்க தாத்தா ஆசிரியர், எங்க அப்பா வாத்தியாரு. அப்படியா? நீங்க வீட்டிலேயே படிப்பீங்களா? அதுக்கு மரியாதை கிடையாது. குரு இல்லா வித்தை பால். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல என்ன இருக்கு? ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதனாலதான் இப்ப சொல்லிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. More and more people were being saved every day, and the Lord was adding them to their group. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபையிலே சேர்த்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடரணும் தெரியுமா? சபையில சேர்ந்து விட வேண்டும். மதத்துல சேரக்கூடாது. கவனிங்க, மதத்துல சேர்ற விஷயத்தை நான் இங்க சொல்ல வரல. தேவனுடைய சபையில சேர்ந்துடணும். நீங்க கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு தீர்மானிச்சிட்டீங்களா? அப்படின்னா என்ன செய்யணும்? தேவனுடைய சபையில சேரணும். எந்த சபையில சேரலாம்? நம்ம எந்த சபை? பெரிய போர்டு எங்க போட்டிருக்கிறாங்க, ஆடம்பரமா எங்க வாழ்றாங்க. தம்பி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆடம்பரமான ஆட்களை கூட சேர்ந்தா நமக்கு சரிப்பட்டு வராது, சுத்தப்பட்டு வராது. ஆசாபாசமும் சுத்தப்பட்டு வராது. சிம்பிளா, ஹம்பிளா, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற சபையில நம்ம சேர்ந்துக்கிடணும். அங்கதான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நான் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், எந்த ஊருக்கு போனாலும் சின்ன இடமா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சின்ன கொட்டகை இருந்தாலும் எனக்கு அது போதும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறாரா? அந்த சபையின் ஊழியக்காரர் யாரு? அவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாரா? அவர் காலேஜிலும் படிச்சிருக்கிறாரா? பைபிள் அவருக்கு தெரியுமா? அவர் ஆண்டவரை பின்பற்ற வந்து ஊழியம் செய்ய வந்து எவ்வளவு காலம் ஆனது? இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுவோம். இங்க போலாமா போகக்கூடாது. சில சபைகள்ல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறார். பிரதர் அண்ட் அசம்பிளி 7ஆம் நாள் காரணங்க, யெகோவா சாட்சிகள், அவங்கள்ட்ட எல்லாம் போயிடக்கூடாது. வஞ்சக உபதேசங்கள் அங்க போயிடக்கூடாது. சத்தியமா உண்மையை சொல்றேன். நான் தாராபுரத்துல ஊழியம் செய்து ஆரம்பித்த வேளையில அங்க ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. அந்த பிஷப் சாப்ட் கட்டின ஒரு பெரிய ஆலயம், மிஷனரி கட்டி இருக்கிறார், பெரிய ஆலயம். எனக்கு அப்பதான் ஊழிய ஆரம்பம். அங்க தாராபுரத்துல ஊழிய ஆரம்பம். இங்க சபையில இருந்துட்டு ப்ரொமோஷன்ல தாராபுரத்துக்கு போனேன்னா எனக்கு மனசுக்கு எப்படியோ இருந்தது. நான் என்ன பண்ணேன், மெதுவா காலையில் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை அங்க பிஷப் தாட் ஆலயத்திலே பாட்டு கேட்டு, தீய மனதை மாற்றவாரும் தூயாவியே பாட்டு கேட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் அங்க பாட்டை கேட்டுக்கிட்டே அங்க போனேன். போய் கொஞ்ச நேரம் நின்றுகிட்டே இருந்தேன். எனக்கிட்ட ஆண்டவர் பேச தொடங்கினார். நீங்க உனக்கு இங்க என்ன வேலை? நீ வீட்டுக்கு போ. நான் பாவம் போல வீட்டுக்கு போயிட்டு, அங்க எனக்கு வேலை இல்லை பாருங்க. அங்க ரட்சிக்கப்படுவர்களுடைய கூடுகை கிடையாது. Unsaved people were gathering there to worship God. பாவின் பயிர்கள் எல்லாம் அங்க ஆண்டவர் ஆராதிக்கிற வர்றாங்க. பிராண்ட் விஸ்கி எல்லாம் குடிக்கிறவன் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறான். பிராண்ட் விஸ்கி குடிக்கிறவன் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறான். ஐயோ, பீடி குடிக்கிறவன், வெத்திலே போட்டவன், தண்ணி அடிக்கிறவன் எல்லாம் பண்றான். அங்க எனக்கு வேலை இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். நான் வீட்டுக்கு போய் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இடத்துல போய் இருந்துட்டு நம்ம அங்க ஆண்டவரை பின்பற்ற முடியாது. எகிப்திலே ஆராதனை இல்லை. நாங்க எகிப்திலே ஆராதிக்க முடியாது. 3 நாள் பிரயாணப்பட்டு ஆண்டவர் விதிக்கிற கட்டளையின்படி நாங்க பலியிடுவோம். இங்க எல்லாம் முடியாது.
அவிசுவாசிகளோட ஆராதிக்க நம்மளால முடியாது தம்பி. அவன் நம்ம சோத்திரம் சொன்ன அப்படியே பார்ப்பான். அல்லேலூயா சொன்னா டேய் இவன் அல்லேலூயா இங்க வந்துட்டான்டா டேய், நம்ம தப்பு தப்பா பார்ப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிற சபையில தான் நம்ம ஆராதிக்கணும். ஆடம்பரமா இருந்தா நமக்கு இடம் கிடைக்காது. நம்ம எல்லாம் ஆடம்பரமா வாழ விரும்பல, சிம்பிளா இருக்கணும்னு விரும்புறோம். இடமே தரமாட்டாங்க, உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்க ஏழையா, குடிசை வாழ் மக்களா, கிராம மக்களா, நீங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியான்னு கேட்பாரு. அப்போ அதனால வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிற சபையில நம்ம ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? How to continue Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடர்றது? எப்படி தொடர்றது? சபைக்கு போனோம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிற சபையில தான் ஆராதனை. ஹல்லேலூயா. பாஸ்டர் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாரா என்பது ரொம்ப முக்கியம். நான் ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு வருந்தி அழைக்கப்பட்டிருந்தேன். நான் அங்க போயிருந்தேன். அவங்க வந்திருந்த ஐயரு அவர் வாயில வந்த சொல்றாரு, அவர் ஒரு ஆவி நிறைவோ ஒரு அபிஷேகமோ ஒண்ணு அவருக்கு இல்லை. அவர் நல்ல பெரிய அங்கி போட்டிருக்கிறாரு, கயிறு கட்டி இருக்கிறாரு, மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, MA MPhil PhD முடிச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தம்பதியினருக்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஒரு பரிசுத்த ஆவிய ஒரு வல்லமை ஒண்ணு இல்லை. ஆண்டவரை இந்த நாளில் இவர்களை இணைத்தீர், இவர்களுக்கு நல்வாழ்வை கொடுத்து இவர்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். அவர் சொன்ன உப்பு இல்லை, சப்பு இல்லை, மிளகு இல்லை, புளி இல்லை, ஒண்ணு இல்லை. உப்பு இல்லா பண்ண குப்பையில போடுவோம். ஆவி இல்லாத சரீரம் சத்தது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? ஆண்டவர் உங்க சபைக்கு வராரா? நீங்க கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் உங்களை சபைக்கு வராரா? பெரிய சபைகள் எல்லாம், பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் இல்லாத சபை, பெரிய பெரிய கட்டடம். நான் உண்மையிலே சொல்றேன், நம்ம ஆராதனைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் வருகிறார், தூதர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் வரலன்னா எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை. நான் பிறகு ஊழியம் செய்ய மாட்டேன், என்னால முடியாது. I cannot serve the Lord if he doesn't come to this place. ஆண்டவர் இங்க வரலன்னா நமக்கு இங்க என்ன வேலை வருது? நமக்கு ஒரு வேலை இல்லை. ஆண்டவர் உங்க சபைக்கு வருவாரா? ஒரு பெரிய சபைக்கு பிரதிஷ்டைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன், நான் போயிருந்தேன். பெரிய சபை, இதை விட பெரிய சபை. என்ன எக்காலம் தொனியெல்லாம் தொனித்து தெரியுமா? ஆண்டவரோ வரவில்லை. ஆண்டவர் வரல. எனக்கு தெரியும் ஆண்டவர் வந்தா எனக்கு தெரியும், பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் வரல. ஏதோ போனோம் வந்தோம், நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் இருந்தது. ஆண்டவர் வரல. நமக்கு இப்ப ஆளோ கூட்டமோ பெருசோ இல்லை. இது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடரணும்னா ஆண்டவர் வருகிற சபை, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற சபை. அந்த சபையில என்ன சொல்லி தருவாங்க? பாவத்தை குறித்து கண்டிப்பாங்களா? கண்டிப்பாங்க. நீதியை குறித்து சொல்லுவாங்களா? லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லுவாரா? அப்ப அந்த சபைக்கு போவோம். அல்லேலூயா. கள்ளக்கடை கலக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா, போகலாம். அந்த பாஸ்டர் ரொம்ப கடுபடிங்க, கடின உபதேசம். தம்பி, கடின உபதேசம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சபை எங்கன்னு சொல்லி நான் போய் பார்த்துக்குவாங்க. சத்திய உபதேசம் சொல்லுவாங்களா? சத்தியத்தை மறைக்காம சொல்லுவாங்களா? அங்க நம்ம போகலாம். அல்லேலூயா. உருட்டுவாங்க, புரட்டுவாங்க, ஆடம்பரத்தை பற்றி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேற்றைக்கு அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லேண்டிங் ஆகிறதுக்கு லேட் ஆச்சுது. என்னுடைய கார் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. நான் வாங்கின கார் 1 கோடி ரூபாய். அல்லேலூயா. என்ன கூப்பிடுறாங்க, நான் வரவே மாட்டேன். அவனுக்கு சபைக்கு என்ன கூப்பிடவே வேண்டாம். அவனுக்கு சங்காத்தம் எனக்கு வேண்டாம், உறவு வேண்டாம், துறவு வேண்டாம். பெண்ணு கொடுக்கவே மாட்டேன், வேண்டாம். நீங்க எங்கேயோ போங்க, என்ன விட்டு நான் வேற ஆளா போ. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடரணும் இப்ப சொல்றேன் கேளு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிச்சு பாரு. அங்க இருக்கு விஷயம். என்ன விஷயம் இருக்கு? 42. The believers spent their time listening to the teaching of the apostles. They were listening to the teaching of the apostles. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலர்கள் யாரு? மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. ஆண்டவர் இன்றைய வாரங்கள் உங்களை மனுஷன் பிடிக்கிறார்கள் சொல்லி அவங்க படகளை வலைகளை எல்லாம் விட்டு வந்தாங்கல்ல. படகளை வலைகளை விட்டு வந்தவர்கள், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள், committed people, dedicated people. Hallelujah. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கவனிக்க வேண்டும்.
They were listening to the teaching of the apostles. அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்கள். சின்ன சின்ன குட்டி பையன்கள் எல்லாரும் இப்ப அப்போஸ்தலர் ஆகிட்டாங்க. அம்மா ஊழியத்துக்கு நேரத்துக்கு வந்தப்ப இன்னைக்கு அப்போஸ்தலர். பெரிய ஒரு அங்கியும் ஒரு தொப்பியும் சட்டையெல்லாம் இன் பண்ணிடணும். டான்ஸுக்குள்ள உள்ள விட்டுறோம். நல்ல ஒரு பெல்ட் கட்டிடணும். ஹல்லேலூயா. ஒரு கட் ஷூ போட்டுறோம். ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுறோம். ஹல்லேலூயா. அவர் அப்போஸ்தலர். என்ன பாக்குறது சில பையனுங்க வருவாங்க, ஊழியத்தில் இருக்கிற தம்பிமார்கள், சின்ன பசங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டவர் எனக்கு அப்போஸ்தலர் ஊழியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சின்ன பையன்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. இவங்க எல்லாம் எப்படி பண்ணி தாக்கு பிடிக்குமா, ஓடுமா, உருளுமா? அப்போஸ்தலர்கள் யாருன்னா இயேசுவோடு கூட இருந்தவர்கள். People who walked with Jesus, people who learned from Jesus, ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. They spent all their life with Jesus. இயேசுவோடு தான் வாழ்க்கை முழுசுமே செலவிட்டவங்க. People who did wonders and miracles in the name of Jesus. People who cast out the demons in the name of Jesus. பேபிசாசுகளை துரத்தினவங்க, இயேசு நாமத்தில் நோய்களை குணமாக்குறவங்க, அவங்க தான் அப்போஸ்தலர்கள். இப்போ உள்ள அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லி சொல்லி இருக்காங்க. சும்மா அப்போஸ்தலர்கள் சொல்றவன் சும்மா சொல்லி காட்ட வேண்டிய வேலை கிடையாது. அவங்களும் அப்போஸ்தலர்கள் தெரியல. நான் பிஷப் ஆகணும், நான் பிஷப் ஆகணும்னு சொன்னா ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணி விருது வைக்கணும். வெளியூர்ல இருந்து ஆட்கள் வருவாங்க, காடலை அடிச்சு நமக்கு பிஷப் ஆக போறாரு, நம்ம பாஸ்டர் பிஷப் ஆக போறாரு, பேராயராக போறாரு. அதுக்கப்புறம் ஒரு கோல் கொடுப்பாங்க, ஒரு வளைஞ்ச வேப்பருக்க கோல், பிறகு ஒரு சிலுவை தொங்க விடுவாங்க. எங்க பாஸ்டர் இப்ப பாஸ்டர்ல தெரியுமா, அவர் இப்ப பிஷப். அதை இன்னொருத்தர் சொன்னார், விஷப்புன்னு சொன்னார். பாய்சனஸ் பிளாட், விஷப்புன்னு சொல்றாரு. நமக்கு இந்த பேச்செல்லாம் இல்ல. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். இயேசுவிடத்தில் எதை கத்தாங்களோ அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இப்ப உள்ள ஆசாமிகள் எல்லாம் எங்கேயோ எவர்கிட்டெல்லாமோ கத்துக்கிட்டு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அடிப்படையே தெரியாது, வசனமே தெரியாது, விஷயமே தெரியாது. ஆண்டவர் இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழ சொன்னார், என்ன போதித்தார், ஒண்ணுமே தெரியாம இவங்க வேற எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. பைபிள் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்து சொல்றாங்களோ, கரெக்ட். பைபிள் ஸ்கூல் அல்லது பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் இப்ப படிச்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது வெள்ளக்காரங்க கேசட்டை போட்டு கேட்டு படிச்சு அது போல சொல்ல கத்துக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்றாங்கடா புதுசு புதுசா என்ன சொல்றாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் வேற. இயேசு போதித்தவைகளை கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கத்துக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்கள் எப்படி ஆண்டவரை பிரதிபலித்தார்கள், அவங்க இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். இப்ப உள்ள அப்போஸ்தலர்களுடைய விசேஷம் எல்லாம் வேற, சொல்லி காட்ட வழி இல்லை, கேவலமா போற கதை. ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம தலைவர் பதவி ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, பங்களா ஆசை கேவலமா போயிட்டு இருக்குது. அப்போஸ்தலர்கள் கதைகள். எனக்கு நீங்க ஓட்டு போட்டு ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு, இன்னொரு ஆளுக்கு 20 ஓட்டுன்னா நான் உங்களுக்கு கார் வாங்கி தந்துடுவேன். முன்கூட்டியே எலெக்ஷன் வரும்ல, நமக்கு பதவி கிடைக்கிறதுக்கு கார் வாங்கி தந்துடுவேன். உங்களுக்கு நல்ல வழிமுறைகள்லாம் நான் செஞ்சு தருவேன். இப்போ நிலவரம், நாட்டு நிலவரம், அவங்கள்ட்ட எல்லாம் போதனையே கேட்கக்கூடாது. அவங்க கவுத்தி விட்டுருவாங்க, குழி நோண்டி பொழிச்சிருவாங்க. சுகபோகமா வாழ்கிறவர்கள், சுகபோக பிரியர்கள், இயேசு கிறிஸ்து விசேஷங்கள் எல்லாம் தியாகமா எளிமையாக வாழ்ந்தவர்கள். ஓய்வு நாளில என்னைக்கு அற்புதம் நடக்கல. ஓய்வு நாளில அவங்களுக்கு பசி உண்டாயிட்டு, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாதனால வயலோரமா வயல்வெளியாய் போகிறவர்கள கோதுமை கதிரை நிமிட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. தெரியுமில்ல. ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் ஒரு பங்களா கட்டி கொடுக்கல, 10 ஏக்கர் சொத்து வாங்கி கொடுக்கல. பேதுரு அப்போஸ்தலன் கடைசியில் கேட்டாரு, உங்க நம்பி நாங்க எல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது காரணம் என்ன? அவங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே சம்பாத்தியம் பண்ணி ஒண்ணு கொடுக்கல. அவங்களுக்கு பேங்க் டெபாசிட் எல்லாம் ஆண்டவர் பண்ணி கொடுக்கல. அம்மா அப்போஸ்தலர்கள் மாசம் இன்சூரன்ஸ் பாலிசி பிள்ளைக்கும் கலைக்கும் பண்ணல. Such people cannot be considered as apostles. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் நினைச்சாங்க. அர்ப்பணிப்புள்ளவர்கள், தியாகம் பண்ணினவர்கள், எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணன் நெடிமையாய் வாழ்ந்தவர். அல்லேலூயா. ஆடம்பரமா வாழ்கிறவங்க அப்போஸ்தலர்கள்,
யோசேப், எளிய வாழ்க்கை, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, அவங்களும் அப்போஸ்தலர்கள் நம்ம ஏற்றுக்கணும். அவங்க படிச்சிருக்கிறாங்களோ படிக்கணும், இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவர் இயேசுவின் போதனையில ஒரு பெசகாம சொல்லிக் கொடுக்குறவங்க, பெசக கூட. அவர் நல்லா படிச்சவர் இருக்கு, அவர் அமெரிக்காவில் போய் படிச்சிருந்தார். ஏன் இப்படி தப்பு தப்பா இங்கிலீஷ் கிராமர் இல்லாம பேசுறாரு? அவர் அப்படியே பழகிட்டார். ஓ, பழகிட்டாரா? நீ அவர் பழகினது அவர்கிட்ட இருக்கட்டும். இது என்ன தப்பு தப்பா அவர் பேசுறாரு? இவருக்கு தமிழும் வருதில்லை, இங்கிலீஷ் வருதில்லை. அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் உலகத்தை வெறுத்தவங்க, உலகத்தை வெறுத்தவங்க, ஆடம்பரத்தை விட்டவங்க, தொழிலையே விட்டு தெரிஞ்சவங்க. ஆமா, தொழிலெல்லாம் விட்டுட்டாங்க, வீடு கூட எல்லாம் விட்டு வந்தவங்க, இயேசுதான் தஞ்சம், இயேசுதான் எனக்கு போதும்னு சொல்லி வந்தவங்க. அவங்க தான் அப்போஸ்தலர்கள். இயேசுவின் போதனை எல்லாம் கேட்டவங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆண்டவர் இயேசு போதத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க, இயேசுவிடத்திலே ஜெபம் பண்ண கத்துக்கிட்டவங்க. தெரியுமா? இயேசுவின் மகிமையை கண்டவர்கள். ஹல்லேலூயா! அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கணும். சும்மா எல்லா பையலும் அப்போஸ்தலன் நினைச்சிடாத, கோட்டு சூட்டு போட்ட பையெல்லாம் அப்போஸ்தலன். கேவலமா போச்சு. அப்போஸ்தலர்கள் யாரு, அவங்களுக்கு தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சகலவித அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் செயல்படுகிறவர்கள். ஹல்லேலூயா! தலைவலி வாரக்கு முன்னாலே என்ன சுகத்துல கொண்டு போடு, அன்பு ஆர்வத்தில் கொண்டு போடு, ஸ்கேன் எடுப்பா. ஆண்டவர் கிருபையினால அந்த பேக் எடு, பேகை திறந்தா 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டுமா இருக்குது. எத்தனை லட்சம் உள்ள இருந்ததோ நான் பார்க்கல, எனக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் நாட் ஆஃப்டர் மணி. நமக்கு இந்த பணத்தை எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பணம், கொளுத்த பணம், வெளிநாட்டு பணம், அமெரிக்கா கைக்கூலி, அமெரிக்கா கைக்கூலி. அப்போஸ்தலருடைய உபதேசம் நம்ம கேட்கணும். அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கும், தொடரும். ஹல்லேலூயா! அப்போஸ்தலருடைய உபதேசம். புரியுதா? அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? அந்நியோன்யம், ஃபெலோஷிப். அது ரொம்ப முக்கியம். ஆதி சபை விசுவாசிகள் அவங்க தான் நமக்கு வழிகாட்டிகள். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தொடரும் தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசம். அடுத்து ஃபெலோஷிப், ஐக்கியம் ரொம்ப அவசியம். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்கிற வாழ்க்கை, ஐக்கியம் உள்ளது. யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். ஹல்லேலூயா! பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். அன்பு ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ பாட்டு பாடுறவன் எல்லாம் கிறிஸ்துவ பின்பற்றவன். அப்படியா? எனக்கு ஒரு மெக்கானிக் தெரியும், அவருக்கு நிறைய கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவார். நல்ல மெக்கானிக் தான். ஆனா கிறிஸ்துவ பாட்டெல்லாம் பாடுவார், முஸ்லீம் பாட்டும் பாடுவார், இந்து பாட்டும் பாடுவார். அவர் கிறிஸ்துவ பின்பற்றுவார? கிறிஸ்தவ பாட்டு எத்தனையோ பேர் பாடுறாங்க. ஆமா, ஆனா அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். அவங்க எல்லாம் ஆண்டவரோட ஐக்கியம் உள்ளவர்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடரணும்னா ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு இருக்கணும். ஏதேனிலே ஆண்டவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. When they disobeyed the word of God, they were sent out of the Garden of Eden. ஏதேனிலிருந்து வெளியே துரத்தப்பட்டாங்க. The fellowship was cut off. அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், அதிக பிரசங்கித்தனம், திமிர்த்தனம், ஆண்டவரை சந்தேகிக்கிறது, ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி செயல்படுகிறது. Never do that. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறத செஞ்சிடும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் சரியா போயிட்டு இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்கா தொடரும். ஏரோப்ளைன்ல நீங்க ஏறுனீங்களோ இறங்குனீங்களோ அது எனக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏரோப்ளைன்ல போனா அந்த ஏரோட்ராம்ல ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கும் அந்த ஏரோப்ளைன் பைலட்டுக்கும் ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி, ஒரு தொலைத்தொடர்பு இருந்துடும் வயர்லெஸ் சிஸ்டத்துல. சரிதா? அந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னா somewhere it went wrong or it goes wrong. எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது எங்கேயோ இப்போட கிரஷ்ட் உண்டு, அங்க எங்கேயோ மலையில மோதி இருக்கும், சரி அது தீ பிடிச்சிருக்கும், உடஞ்சிருக்கும். அந்த தொடர்பு ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன்.
சில காரியங்கள் தொடர்ச்சி இருக்கணும். ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், அப்போஸ்தலருடைய உபதேசம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், பிரேக்கிங் த பிரெட், அப்பம் விற்குதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சீஷர்களோடு அன்று அப்பம் விட்டார், சின்ன குழந்தைகளோடு அல்ல. அவரால் அழைக்கப்பட்டு அவருடைய சேவைக்கு அர்ப்பணித்தவர்களோடு தான் அப்பம் விட்டார். எந்த ஒரு பொம்பளையும் அப்பம் விற்கிறதுல சேர்த்துக்கிடல. ஆண்டவர் கிருபையினால உங்களை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையில உங்களை சேர்த்து கொண்டார். நீங்களும் நாம் அனைவரும் பந்தியில் பங்கு பெறும் பாக்கியத்தை சிலாக்கியத்தை இயேசு சம்பாதித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பந்தியில் இருந்திருந்தாலும் சபைக்கு சொல்ற வேளையில சொன்னார், என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் ஆனந்தும் இல்லை, பெண்ணந்தும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை. எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நல்மனசாட்சி உடையவர்கள், கிறிஸ்துவையும் கனப்படுத்தி வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் அவரோடு பந்தியில் பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பமும் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற ரசமும் எப்படி ஆகும் பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? It becomes the real blood of Jesus. It becomes the real body of Christ. அதை பற்றி ஒரு பரிசுத்தவான் ஒரு நாள் சொல்றாரு. ஒரு அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, கேன்சர் வியாதியா, டாக்டர் கைவிட்டு செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. அப்ப அந்த தேவ மனுஷனுக்கு போன அவன் பாரத்தோடு ஜோம் பண்ணி இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இவள் விசுவாசித்தானே? விசுவாசித்தான். அப்படியானால் என்னுடைய பந்தியில் இவள் பங்கு பெற்றால் இவளுக்கு ஒரு அற்புதம் நடைபெறும். அந்த தேவ மனுஷன் கிறிஸ்துவின் சரீரத்தை இவனுக்கு கொடுக்கிறேன், கிறிஸ்துவின் ரத்தத்தை இவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாராம். அவள் பந்தியில் பங்கு பெற்றதும் அற்புதம் நடைபெற்று விட்டது. ஹல்லேலூயா. She was completely healed. முழுமையாய் சுகமாக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. புரியுதா? அப்பம் விற்குதல் ரொம்ப முக்கியம். பாவம் செஞ்சுக்கிட்டு, திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டு, சினிமா பார்த்துட்டு, கள்ளம் பிடிச்சுக்கிட்டு, கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு, சண்டையை போட்டுட்டு, அவங்க பிரசாதம் வாங்கி திருக்கிட்டு, நல்மனசாட்சியோடு கிறிஸ்தவ வாழ்க்கை தொடரணும் விரும்புறீங்கல்ல? நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவோடு பண்ணின உடன்படிக்கைக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அது தெரியாதா? சும்மா தண்ணியில முங்கி எழுப்புறதா கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப ஆண்டவரோடு பண்ணின நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில சரியா இருந்தாதான் நம்ம பந்தியிலே பங்கு பெறணும். அப்பம் விற்குதல்ல சரியா இருந்திருக்கிறாங்க. பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை, how to continue this Christian life? You must pray daily. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆதிசபை விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் விற்குதல், ஜெபம் பண்ணுவதில் சரியா இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம இருக்கணும். Do you pray daily? நீங்க டெய்லி ஜெபம் பண்றீங்களா? விசுவாசிகள் கூட சிலர் ஒழுங்கா ஜெபிக்காதவர்கள் இருப்பார்கள். டெய்லி நாங்க ஜெபம் பண்றோம். அப்படி உள்ளவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். There are some people who don't pray daily. ஒரு நாள் ஒரு விஷயம், நான் ஒரு கடை ஓரத்தில் சாயங்காலம் வேளையில நின்று கொண்டிருந்தேன். ஒரு விசுவாச குடும்பத்தில் ஒரு நபர் நின்று இருந்தாப்புல கடை பக்கத்தில். என்ன இங்க நிக்கிறாப்புலன்னு கேட்டேன். என் புருஷன் வாரக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் எடுத்த எடுப்புல சோமா இருக்கிறியான்னு கேட்கறதெல்லாம் பிறகு, சோமா இருக்கிறதுனால தானே ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். சுகம் இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரியில படிக்கல இருந்திருப்ப. நான் கேட்டேன், நீ பைபிள் படிச்சியான்னு கேட்டேன். இல்ல. ஜோம் பண்ணியான்னு கேட்டேன். இல்ல. சில நிமிடங்களுக்குள் புருஷனார் வந்துட்டார். பெரிய மனுஷன் புருஷனார். புருஷன் மாதிரி நல்லா இருக்கிறது தான் நல்லது. இப்படி காஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டம் தான். நல்லா இருக்கு, தெம்பா இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்கு. ஈட் வெல், ஸ்லீப் வெல், டேக் ரெஸ்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. சரீரத்தையும் பார்த்துக்கிடுங்க. புருஷன் வந்து இறங்கினார். எதுல? ஹெலிகாப்டர்ல இல்ல, சைக்கிள் வந்தா அந்த அவர்கிட்ட எடுத்து முதல் கேள்வி, பைபிள் படிச்சியா? இல்ல. ஜோம் பண்ணினியா? இல்ல. இவன் ஒரு விசுவாசி. இன்னைக்கு விசுவாசியா? இல்ல. இன்னைக்கு யாரு விசுவாசியா? இல்ல. He is a backslider today. இன்னைக்கு பின்மாற்றக்காரன். தம்பி, கிறிஸ்தவ வாழ்க்கை நீ ஒழுங்கா தொடரணும்னு சொன்னா, வண்டி ஒழுங்கா நீ எந்த ஊருக்கு போய் சேரணுமோ வண்டியில பெட்ரோல் இருக்கணும், அல்லது டீசல் இருக்கணும். மண்ணெண்ணெய் ஊத்துனா வண்டி ஓடாது.
முகத்தடும். சொல்றதை கேட்டுக்க, யூ மஸ்ட் ப்ரே டெய்லி. உடம்பு முடியாட்டா கூட ஜெபம் பண்ணணும். நான் பார்த்திருக்கிறேன், ஒரு பரிசுத்தவானை பார்த்தேன். அவருக்கு உடம்பு முடியல, அவருக்கு காலெல்லாம் பயங்கர கொப்புளங்கள், பார்த்தாலே வேதனையா இருக்கும், அழுகையா வரும். நான் பார்த்து அழுதுருக்கிறேன். அவரு அப்படி இருந்தா கூட முழங்கால் படிக்கிட்டு அவர் முழங்கால் அப்படி ஜெபம் பண்றாரு. அவ்வளவு வைராக்கியம். ஒரு அம்மா ஒரு நாள் நான் பார்க்கிறேன், அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க சாகக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு உபாச நாளாம். சாக கிடக்கிற அம்மாவே நீங்க ஏதாவது சட்னியை சாம்பாரா சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணல. அவங்க மக கேட்கறாப்புல 11:30 12 மணிக்கு, அம்மா ஏதாவது குடிக்கிறீங்க, வேலையை பாரு, இப்படி வேலையை பாருன்னு மகளை பார்த்து சொல்றவங்க அம்மாவை மாற பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் கண்டுபிடும். நான் ஐயா மாற கண்டு பயப்படுறத விட அம்மா மாற கண்டுதான் கொஞ்சம் பயம். உங்களை கண்டு இல்ல, நோ நெவர், அது நம்மகிட்ட கிடையாது. இவனை போட்டி ஐ நெவர் ஃபியர் அபௌட் யூ. இவன் கவனிங்க, சாகர நாளிலே உபாச ஜெபம் பண்ணிருக்கு தம்பி. ஜெபம் ஜெயம், ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம். பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமா தொடரணும்னா நீ டெய்லி ஜெபம் பண்ணு. எனக்கு ஜுரம் வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், பாத்துக்க. வைத்தால போனாலும் ஜெபம் பண்ணுவேன், வாந்தி எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவேன். மயக்கம் வர போதுன்னு அதுக்குள்ள ஆண்டவரே காப்பாத்தி சோதரப்பா. நான் சாக போறேன்னு எனக்கு தெரிந்து 100 நாட்கள் மரண படுக்கையில இருந்தேன். உண்மையை அவனுக்கு சொல்லிடுறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பு. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கிறிஸ்தவ செய்தியை கேட்பேன், ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் அடியேன் வரும்பொழுது என்னை நினைத்தருளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உமக்கு ராஜ்யத்தில் வந்து சேரணும். ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடுவேன். பாட்டு என்ன பாட்டு பாடும் தெரியுமா? சாவு பெட்டியில வச்சு, சவ பெட்டியில வச்சு பிரேதத்தை கலர தோட்டத்தை அடக்கம் பண்ண போறாள பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு பாடுது. சில வேளையில எங்க அப்பா பாட்டு கேட்டுட்டு வந்து சாசு கொடுத்துருவோமா, என்ன இப்ப பாட்டு, நீ என்ன சாக போற, நீ சாவதில்லை, ஹல்லேலூயா. உங்க அப்பா தேவ மனுஷன், அது உனக்கு தெரியல. கரெக்டா சொன்னாங்க, நான் உயிர் பிழைத்தேன், ஜீவனோடு இருக்கிறேன், ஹல்லேலூயா. மூச்சு திணறல் வந்து செத்தாலும் சாவதுக்கு மேல ஜெபம் பண்ணிட்டு தான் நான் சாவேன், ஹல்லேலூயா. நான் வெளியே போனாலும் 10 தடவை வெளியே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். 10 தடவை வெளியே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான், 10 தடவையும் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போவேன். 100 தடவை வெளியே போனா 100 தடவையும் ஜெபம் பண்ணிட்டு தான். டெய்லி ஜெபம் நமக்கு நடந்தது. நான் சாப்பிடணும் சாப்பிடலையோ, ஜெபம் நமக்கு ஒழுங்கா நடக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்கா தொடரணும்னு விரும்புறீங்களா பிரதர்? சம்டைம்ஸ் யூ டோன்ட் ப்ரே இன் தி மார்னிங். சில சகோதரர்கள் காலையில் ஜெபம் பண்றது கிடையாது. நீங்க எழும்பின உடனே ஜெபம் பண்ண, அதான் ஆசீர்வாதம். அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்றது எப்படி? டெய்லி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடரும். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், கிறிஸ்தவ வாழ்க்கை தொடரணும்னா எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. Come on, let us be fast. எபிரேயர் 12:2. I must tell you lot of things. உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு, கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். We must never stop looking to Jesus. He is the leader of our faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Never stop looking at Jesus. நீங்க யாரை பார்க்கணும் தெரியுமா? நீங்க யாரை பார்க்கணும்? உங்க தாத்தாவை இல்ல, உங்க ஆத்தாவை இல்ல. Never look at your friends to follow Jesus. கிறிஸ்துவ பின்பற்றுறதுக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்காதுங்க, பேக்க பார்க்காதுங்க. என் ஃப்ரெண்டு எழுந்து ஜெபம் பண்ணானா, பாட்டு பாடுறானா, அவன் பைபிள் படிச்சானா, அதை பார்க்காத. அப்படி பார்க்கவே கூடாது. நான் உனக்கு சொல்றேன், நான் காலேஜ் படிக்கிறவங்கள என் கூட படிச்ச கிறிஸ்துவ பையங்க எல்லாம் பணக்கார பையங்க தான், நல்ல படிச்ச குடும்பத்தில் உள்ள பசங்க தான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வந்த பையங்க தான். ஆனா they had lot of bad habits. They used to smoke. They used to give love letters to the girls of the nearby school. பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் காதல் கடிதம் கொடுக்குற பையங்க. ஜாப் பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, சினிமா பாட்டு பாடு.
யூ நீட் நாட் லுக் அட் யுவர் ஃப்ரெண்ட். உன் நண்பனை பார்க்காத. நான் எங்கேயா தங்கி இருக்கிற இடத்துல எனக்கு கூட எவனா இருந்தான்னா அவன் என்ன செய்கிறான் நான் பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அவன் ஜாப் பண்ணா பண்றான், படிச்சா படிக்கிறான், படிக்காட்டா போறான். ஐ மஸ்ட் டூ இட் ரெகுலர்லி. நான் ஒழுங்கா செஞ்சிடும். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்கா சொல்லணும்னா யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? லுக் அட் ஜீசஸ் who died on the cross for you. சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசுவை பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே மோசேயினால் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல தேவகுமாரன் இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு பார்க்கணும். அவனை பார்த்து இவனை பார்த்து நான் வீணா போயிட்டேங்க. என் ஃப்ரெண்டை பார்த்து எனக்கு அப்பனை பார்த்தேன். என் அப்பன் தண்ணி போடுவாரு, என் அப்பன் சுருட்டு குடிப்பாரு, என் அப்பன் கள்ளக்கணக்கு எழுதுவாரு, என் அப்பன் கள்ள திராசு குடிப்பாரு. No, never see such people. Look at Jesus. Hallelujah. இயேசுவை பார்த்து போயிட்டே. சில ஊருக்கு போய் சேரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மைல் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த அந்த கல் ரோட்டோரத்தில் இருக்கு இல்லையா, அந்த கல்லை பார்க்கணும். அதுல எழுதியிருக்கும் turn left. அந்த அந்த ஊருக்கு போகுது பாபநாசம். அடுத்து பாபநாசம் பிறகு என்னது ஐயங்காரா, ஐயம்பேட்டை, தஞ்சாவூர், பிறகு கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டைக்கு பிறகு எந்த ஊரு? புதுக்கோட்டை, திருப்பத்தூர். அங்க இருக்குது போர்டு இருக்கு. போர்டை பார்த்து போகணும். சும்மா வண்டியை விட்டு அவன் பாட்டுக்கு விட்டுட்டு எங்க ரூட்டை மாத்திடுவான். நான் ஒரு தடவை மதுரை போறவள வண்டி ஓட்டிட்டு போறவள திருமயத்துல இருந்து காரைக்குடிக்கு ஒரு ரோடு போகுது, பல பக்கம் திருப்பத்தூர் போகுது. நான் வண்டி எங்க விட்டேன்? திருப்பத்தூருக்கு விடல, திருமயத்துல இருந்து வண்டியை காரைக்குடி விட்டுட்டேன். நான் பிறகு கொஞ்சம் விட்ட பிறகு கேட்டேன், ரூட்டு சரிதானா, மதுரை போகுமா? இது காரைக்குடிக்கு போகும். வண்டியை திருப்பி தப்பி பிழைச்சிட்டேன். ரூட்டு மாறாம இருக்கணும்னா ஒரு விஷயம் இருக்கு. யாரதான் பார்த்துட்டு போனோம்? இயேசுவை பார்த்துக்கிட்டே போனா போதும். ஒரு காலம் இடர்வதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனையே இருக்காது. அவர் தான் நமக்கு வழிகாட்டி. He is our guide. ப்ராஜெக்ட் கைடு யாரு? உனக்கு ப்ராஜெக்ட் கைடு யாரு? மாங்கா படையன அவனுக்கே தெரியாது ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரியாது. ஸ்பெல்லிங்கே தெரியுமா? அது இருக்கட்டும். படிச்சவங்களுக்கு ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரியும். நான் அதை சொல்ல வரல. நமக்கு வழிகாட்டி யாரு? நானே வழியும் சத்தியம் ஜீவன்மா இருக்கிறேன். இயேசுவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவனை பார்த்தேன், நான் இவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், இவளை பார்த்தேன். கெட்டு போயிடாதுங்க, வீணா போயிடாதுங்க. இயேசுவை பாருங்க. நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு ஆடு நம்ம காட்பட்டதினால் அவர் சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்ய வல்லவரா. ஹல்லேலூயா. ரொம்ப ஓத்திரங்களும் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் மன உளைச்சலும் கஷ்டமும் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம தொடர முடியுமோ ஒன்றும் தெரியுதில்ல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. I am suffering a lot even in my physique. சரீர பிரகாரமா ரொம்ப பாதிப்பெல்லாம் வருது. ரொம்ப சளியெல்லாம் பிடிச்சிருக்கு, இருமல் வருது. கஷ்டமா தான் இருக்கு. மனசுக்கு ரொம்ப நல்லா இல்லை. யாருக்காக ரொம்ப நம்ம நேரம் செலவிட்டோமோ ஜோம் பண்ணமோ துரோகியான யூதாஸ் காரியத்து போல இருக்கிறாங்க. இப்ப யார பாக்குறதுங்க சார்? நான் யார பாக்குறது? எந்த அரசியல் கட்சிக்கார பாக்குறது? அந்த இவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஏஏபி, அங்க ஒருத்தர் இருக்கிறார் கெஜ்ரிவால், கெஜ்ரிவால் இருக்கிறாரு அங்க டெல்லி முதலமைச்சர். அவரை பார்ப்போமா? அவர்கிட்ட எத்தனை மூட்டையில ஓட்ட கிடக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அவரு இப்ப பெருசா ஆரம்பிச்சிருக்கிறாரு. மகளோரெல்லாம் சுத்திக்கிட்டு கழுத்துல சுத்திட்டு ஆலம்பால சொல்லல. அவரு தேவ மனுஷன். அங்க கெஜ்ரிவால சொல்லிட்டு நிக்கிறேன். அவர் உங்களுக்கு சொந்தமா? நீங்க போச்சுடாங்க. இப்ப கவனிங்க, லிசன் டு மீ நவ. யாரதான் பார்க்கணும்? யாரதான் பார்க்கணும்? இயேசுதான் பார்க்கணும். அவர் பாடுபட்டவர். அவர் நம்முடைய நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கிரே அவர் மேல் வந்தது. எனக்கு சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, எனக்கு சுகமே இல்லை. நான் செத்துக்கலாமான்னு நினைக்கிறேன். நீ சாதாரண இயேசுவை பாரு, பிழைப்பாய். இயேசுவை பார், பிழைப்பாய். ஹல்லேலூயா. இயேசுதான் உனக்கு ஜீவன் தந்தவர், உனக்காக ஜீவன் தந்தவர். இயேசுதான் உனக்கு வாழ்வளிக்க வல்லவர். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தொடருமா? நமக்கு சுத்தப்பட்டு வருமா? இயேசுவை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான்.
ஹல்லேலூயா. போயிட்டே இருக்கலாமா? இருக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து இதா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தொடரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நின்றுடக்கூடாது. அந்த மிஷின் ஓடிட்டே இருந்தாதான் அதுல உள்ள மேனுஃபேக்சரிங், அதுல பொருள் தயாரிக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். நின்றுட்டா துரு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அது துருவெல்லாம் எடுக்க ரொம்ப நேரம் ஆகும். அடுத்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒரு வண்டியை ரொம்ப நாள் ஓட்டாம அப்படியே நிப்பாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் ஆகாது. நானும் பார்த்துட்டேன் இல்லை, 3 மாசம் 6 மாதம் என் வண்டியை ஓட்டாம ஓரம் கட்டி போட்டுருக்கேன், ஷெட்ல போட்டேன், ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும். பேட்டரியில சார்ஜருக்கா இருக்கு, பூத்து போச்சு சார், அந்த கனெக்ஷன் பூத்து போச்சு. எலக்ட்ரிஷியன் சொல்றாரு காரணம் ஓட்டாம போட்டது. இப்ப புரியுதா? அதான் ஓட்டாம போட்டா இப்படிதான் இருக்கும். ஓட்டணும். ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நின்றுடக்கூடாது. ரன் தி ரேஸ். ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் சேர்ந்தவன் இங்கே எங்கேயும் பார்த்தானா என்னத்துக்காவன்? அக்கம் பக்கம் பார்த்துட்டாயோ அடைவாய் தோல்வியை. இங்க அங்க பார்க்க கூடாது. நேர போயிட்டே இரு. இயேசுவை பார்த்து அங்க கோல் என்னது? இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து நேர ஓடிட்டே இரு. ரொம்ப அத்துமீறின ஓட்டத்தில் ஒண்ணு ஓடணும். நீ ஓடி மூக்கை உடைச்சு போடாத. நீ ஓடுறது பார்த்தா எனக்கே பொறுக்கல, பாவம் ரொம்ப ஓவர் ஸ்பீடா போகுது. நான் உபவாசம் பண்ண போறேன் பாஸ்லையா, நான் உபவாசம் பண்ண போறேன். நீ இருக்கிறதே கருவாடு, காஞ்சி போற கருவாடு. உனக்கு உடம்பிலே 25 கிலோ வெயிட் இல்ல. நீ உபவாசம் பண்ண போற, எழுந்து நடக்காது ஐயா. உனக்கே ஒரு குடம் தண்ணி தூக்குறது விலவில்லை. நீ உபவாசம் கொஞ்சம் பொறுமையா போப்பா. உபவாசம் கொஞ்சம் பொறுமையா போட்டோம். ஹல்லேலூயா. நான் அந்த மீட்டிங் போறேன், இந்த மீட்டிங் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எங்க போறேன். சும்மா இரு, கொஞ்சம் அடங்கி இரு, கொஞ்சம் மெதுவா போகலாம். போயிட்டே இருக்கணும். Don't stop. Hallelujah. Run the race. Never stop following Jesus. Run the race. Hallelujah. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிட்டுதா? Hallelujah. Never quit. ஓட்டத்தை விட்டுறாத தம்பி. நீ இவ்வளவு காலம் பட்ட பாடுகள் பிரயாசம் வீணாய் போயிட்டோ. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபை மக்களை பார்த்து கேட்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஓ foolish Galatians, நீங்க ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்தில் முடிக்க போறீங்களோ? You started in the spirit, you are going to end up in the flesh. மாம்சத்தில் முடிக்க போறீங்க. போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவர் பலம் தருவார், அவர் கிருபை அருள்வார், ஞானம் தருவார், பாதுகாப்பை தருவார். எனக்கு முடியல, நான் உட்கார்ந்துடலான்னு நினைக்கிறேன், எனக்கும் வலிக்குது, இருக்கலாம். நோ. ஹல்லேலூயா. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம். இயேசுவின் பின்னே போகத்துள்ளின்றே, இயேசுவின் பின்னே போகத்துள்ளின்றே, இயேசுவின் பின்னே போகத்துள்ளின்றே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் தாண்டினோம், இனி கொஞ்சம் இடம் தூரம் தான் இருக்குது. அந்த இந்த எல்லையும் தாண்டுபடி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சு சில காலம் நம்ம போயிட்டே இருக்கணும். இனி திரும்பி பார்க்க கூடாது. இனி நம்ம அவங்க கூட போயிருவோம், அந்த ரூட்ல போவோம். நோ, டோன்ட் டு தட். நீங்க சரியான பாதையில தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஃபார்வர்ட் மார்ச். போயிட்டே இருங்க, முன்னேறி செல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. துதி மகிமை என்றும்
மேக சம்பவம் தந்திருக்கிறார், இரவில் அக்னி சம்பவம் தந்திருக்கிறார், தூதர்களின் ஆகாரம் தந்திருக்கிறார். வஸ்திரம் பழமையாகவில்லை, பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. அவர் சமூகம் நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அது போதும். ஹல்லேலூயா. போய் சேருவோமா? சேருவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏமாத்திடுவாரோ? நோ, he will never change his word. மாறவே மாட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். அடுத்து சொல்லட்டு இரண்டாம் பாடம். அது என்ன தெரியுமா? இட் இஸ் நத்திங் பட் ஃபெய்த் லைஃப். விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை. அடுத்து விசுவாச வாழ்க்கை. அது தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிடணும். எபிரேயர் 12:1 இருக்கு. என்னது? விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. The Lord who started faith in our life. நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆரம்பிச்சாரே. விசுவாச வாழ்க்கை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை அல்ல. இட் இஸ் நாட் பெக்கிங் லைஃப், இட் இஸ் கிவிங் லைஃப். கொடுக்கிற வாழ்க்கை. எனக்கு தெரியுங்களா? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யாரா தெரியுங்களா? 1000 ரூபாய் வச்சு நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. 1000 ரூபாய் வச்சு கொடுக்கிற 50 பேர் கை தூக்குங்க. 2000 ரூபாய். இந்த ஏலம் போடுறது, ரசீது மொத்தம் அடிக்கிறது, அழைப்பு கொடுக்கிறது, சதுர அடிக்கு 300 ரூபாய் கொடுங்க. இட் இஸ் a kind of begging. It is faith life. Hallelujah. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கைமா? விசுவாச வாழ்க்கை. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எபேசியர் 2:8 By faith you are saved. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆண்டவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறார். தோமா சொன்னாரு, நான் அவரை கண்டுடாம அவருடைய விழாவில கை கொண்டு பார்க்காம நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவர் இயேசு 8ஆம் நாளிலே உயிர் தெழுந்த பிறகு தரிசனமானார். சொன்னார், தோமா கமா நீ விரல பாரு, கைகளை பாரு, விழாவில கை போட்டு பாரு. கண்டு விசுவாசிக்கிறவன் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அந்த தோமா இந்தியாவுக்கு வந்து இந்த மண்ணில தமிழ்நாட்டின் தலைநகராகிய திருச்சியிலையா? தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? யாருக்கு தெரியுமா? சென்னை பண்றது. ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். That is why the city of Chennai is blessed. We are blessed. ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலன் ரத்தம் சிந்தி உயிர் விட்ட மண்ணில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்திய தேசத்துல. ஹல்லேலூயா. Our country is a blessed country. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். நம்முடைய தேசம் ஒரு புனித தேசம். ஆமாங்க, உண்மைதானா? கும்பகோணம் is a holy city, temple city. விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை நடத்துவார், குறை ஏதும் இல்லை. நான் ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டா எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா? நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா எனக்கு யார் உதவி செய்வா? அக்கினி ஊழியம் இருக்கிறாங்களா? அக்கினி ஊழியம் நாகர்கோயில் இருக்கிறாங்க. அவங்க பத்திரிகையில போடுவாங்க, கலண்டர்ல உங்க பேரை போட்டு கலண்டர் அனுப்பி தருவாங்க. மாசம் 3000 ரூபாய் 5000 ரூபாய் தருவாங்க. அக்கினி ஊழியத்தில் சேர விரும்புறீங்களா? கையை வைத்துங்க, பேரை சேர்த்து விட்டுறேன். பெத்தேல் ஊழியம் இருக்கு, வேணுமா? என்னுடைய அன்பு சகோதரர் பிராங்க்லின் இருக்கிறார், மலை போல இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷன், கள்ளங்கப்படி இல்லாத தேவ மனுஷன். தேவ மனுஷன் உண்மையை பேசுகிறார், கள்ளங்கப்படி இல்லாத பரிசுத்தாவியுடைய பரிசுத்தவான்களை கனம் பண்ணுகிறார். He loves me so much. அப்ப எங்கேயா சேர்த்து விட்டுருவோமா? அப்படி எல்லாம் கிடையாது. விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஊழியம் என்னது? விசுவாச ஊழியம். என்ன ஊழியம்? உங்க ஊழியம் எப்படி? ஒரு பாஸ்டர் இடத்துல 1 2 3 பாஸ்டர் மாறி சேர்ந்து பெண்ணு கேட்க போறாங்க. கதை ஸ்மால் ஸ்டோரி. பாஸ்டருக்கு பிடிச்சி போச்சு. மாப்பிள்ள ஸ்டைலா இருக்கிறார், மீசெல்லாம் வச்சிருக்காரு, சூப்பரா இருக்கிறார், அழகா இருக்கிறார், நல்ல முடியெல்லாம் பண்ணி ட்ரிம் பண்ணி அழகா. பாஸ்டர் கூட போனவரும் பெரிய மீசை, அதெல்லாம் மீசையும் தாடி இல்லை, வெறும் மீசை. அதெல்லாம் பார்த்துட்டு சோத்துறோம். ஹல்லேலூயா. வயசு கூடுனாலும் உண்டு, வயசு குறைஞ்சாலும் உண்டு. அந்த பொண்ணுக்கு அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாரு, நீங்க என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னு மெதுவா கேட்டிருக்கிறாரு. சிம்பிள் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆர் யூ டூயிங்? அவர் உண்மையை சொல்லிட்டாரு, we get some support from abroad. எங்களுக்கு வெளியே இருந்து கொஞ்சம் பணம் எல்லாம் வருது. அந்த பாஸ்டர் பார்த்தாரு, I cannot give my daughter to you. If you are in faith ministry, I can. விசுவாச ஊழியம் இல்லாத பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னன்னு தெரியுமா பாப்பா? Do you know
what is Christian life? It is faith life. Hallelujah. அவர் என்னை நடத்துவார், குறை ஏதும் இல்லையே. ஹல்லேலூயா. அப்பம் அவர் அளிப்பார், அப்பம் அவர் அளிப்பார், ஆடை துணி கொடுப்பார், எப்பொழுதும் நலம் அவையுமே தருவார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கை வீசமா, கை வீசு, கிடைக்கு போலாம் கை வீசு, மிட்டாய் வாங்கலாம் கை வீசு. நோ, இட் இஸ் நாட் சோ. ஃபெய்த் லைஃப். ஹல்லேலூயா. என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். இட்ஸ் நாட் a kind of begging life. மறைமுகமாக பிச்சை எடுக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. a borrowing life. No sir, I am sorry. கடன் வாங்குற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கடன் கொடுக்கிற வாழ்க்கை. God will bless you in such a way that you may be able to lend money to others. ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணா? இஸ்ரவேலுக்குள்ள ஆசீர்வாதம். நீயோ கடன் வாங்குவதில்லை, யாரையும் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை புரியுதா? என்னது? ஆடம்பர வாழ்க்கை இல்லை, அதை சொல்ல வரல. விசுவாச வாழ்க்கை. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை நடத்துவார், என்னை அவருடன் சேர்த்துக் கொள்வார், அவருடைய ராஜ்யத்தின் பங்கை தருவார். இந்த பூமியில வாழும் காலத்திலும் எனக்கு வேண்டிய எல்லாம் அவர் தருவார். ஆண்டவர் எனக்கு கொடுக்காம நானாக ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டு, இவர்கிட்ட கேட்டு, இவர்கிட்ட கேட்டு, அவர்கிட்ட கேட்டு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. Neither directly nor indirectly I will not ask any man on the earth. Whenever I was in need of money, I never asked my father, I never asked my brothers or sisters. எனக்கு பணமா பொருளோ தேவை இருந்தவங்க எங்க அண்ணனுடைய அக்காட்டே அப்பாட்டே நாங்க கேட்கல. அப்படி கேட்டா அது விசுவாச வாழ்க்கையும் இல்லை, விசுவாச ஊழியமும் இல்லை. நோ, டோன்ட் டு தட். உனக்கு ஒரு தேவை இருக்கா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. In all these years, இத்தனை ஆண்டுகளில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து 33 ஆண்டுகள் முடிந்து விட்டது. என்னுடைய தேவைகள், என் குடும்ப தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்து வருகிறார். God is faithful. விசுவாச வாழ்க்கை. நீங்க ஏழைகளா இருக்கலாம், வெளியவர்களா இருக்கலாம், உங்கள் தேவைகளையும் தேவன் சந்திப்பார். அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் மாறாதவர். நீங்க விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. ஏமாத்துற வாழ்க்கை, ஏமாத்த வாழ்க்கை இல்ல, அது நம்பக்கூடிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு எப்படி, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் யாரை கண்டாலும் கேட்பேங்க, 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க. சபைக்கு வரல, காணிக்க வட்டி எதுக்கு வச்சிருக்கிறேன்? ஓடி காணிக்க. என் வீட்டுக்கு வந்தா சும்மா வந்துட்டு போறியா? 50 100 காணிக்க வட்டியில போடும். இல்லைன்னா நீ என்ன விசுவாசி? நோ சார். பையெல்லாம் வரும். இப்ப காணி பாட்டு பாடும் பொழுது இப்பொழுது காணிக்க வசூலிக்கப்படும். நான் அப்படி காணிக்க வசூலிக்கிறவங்களை குற்றப்படுத்தல, அற்பமாக சொல்லல. We don't do that. Out of love you have to give for God. ஆண்டவரோட வச்சுக்கிற அன்பினால நீங்க நம்ம கொடுக்கிறோம். We give for God. My children give for God. நம்ம ஆண்டவரோட வச்சிருக்கிற அன்பினால அவரை மதிச்சு அவருக்கு கொடுக்கும். அவர் பாவம் பாஸ்டருக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால நம்ம காணிக்க கொடுப்போம். நோ, அப்படி கிடையாது. அவர் எலியாவின் தேவன். உங்களுக்கு தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படுதா? எப்படி கடன் எல்லாம் குறைஞ்சிட்டா? அவர் தமிழகாரர் என்ன சொல்றாரு? பணத்தை எண்ணி வையுமா, நாளை முடிஞ்சு போச்சு, டிசம்பர்ல கணக்கு முடிக்கணும்னு சொல்லி பிப்ரவரி வந்தாச்சு, இன்னும் நீ தாரா இல்ல. அவர் கோவப்படுறாரா? நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தி. My God shall supply all your needs according to his riches in glory. Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. For me, his grace is sufficient for me. My God shall supply all your needs according to his riches in glory. Hallelujah. ஆண்டவர் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே மகிமையாய் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். ஒரு 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 பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? You want to get a new dress? He will supply. He will supply. He is a faithful God. ஆண்டவரை நம்ம நம்பலாமா? சார்ந்து கொள்ளலாமா? தேவைகளை சந்திப்பாரா? He is a faithful God. Christian life is a faith life. Hallelujah. Christian ministry must be a faith ministry. Never beg unto others. Never expect anything from your relatives.
யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் பிலீவர்ஸ். விசுவாசிகள்கிட்ட இருந்தோ சொந்தக்காரங்கள்ட்ட இருந்தோ தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் தருவீங்களா? எனக்கு கொஞ்சம் அவசியமா தேவைப்படுது. தலையில பேனா உனக்கு சொல்லிடுறேன். இல்லைங்க, அவங்க தர்றதுக்காக இப்படி சொல்லுது. ஓ, தலையை சொல்றா புரிஞ்சுக்கிட்டா அவங்க ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. ஐ நெவர் டூ தட். We cannot. Christian life is a faith life. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் படிச்ச கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a holy life. Hallelujah. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்தவ ஊழியம் என்பது விசுவாச ஊழியம். வெளிநாட்டு பணத்தில் செய்கிற ஊழியம் அல்ல. Hallelujah. அதுதான் உண்மை. அம்மா இயேசு கிறிஸ்துவிட்ட நிறைய பணம் இல்லை. வரி டாக்ஸ் கலெக்டர் வந்திருக்கிறாரு, பில் கலெக்டரு, இதோ வரி கட்டணுமா கேட்கிறாரோ. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே ஒரு தூண்டில் எடுத்துட்டு போடு, அங்க ஒரு மீன், அப்படி மீன் வாப்படும், அதுக்கு வாயப்பட உள்ள நானே உனக்கு எனக்கு கிட்டீரு. ஹல்லேலூயா. ஜீசஸ் வாஸ் நாட் வித் லாட் ஆஃப் மணி. ஆமா, பேதுரு யோவான்கிட்ட கூட நிறைய பணம் இல்லை. பணம் இல்லைன்னு உள்ளது சொன்னாங்க. பிச்சைக்காரர்கிட்ட பிரைஸ் பண்ணிட்டு sometimes we may not have enough money, but when there is a need, சில வேளையில நம்மகிட்ட தாராள பணம் இருக்காது. தேவைக்கு தருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை, பாவத்தை விட்ட வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தண்ணி அடிப்பாரு, அவர் சண்டையும் போடுவார், அவரு ரூபா கொடுத்து சூரியம் பண்ணுவார், அவரு சிகரெட் அடிப்பாரு, நிஜாம் பார்க்க போடுவார். நோ சார், you are not a Christian. You are unfit to be called as a Christian. நீ கிறிஸ்தவன் சொல்லாத. கிறிஸ்தவன் சொல்றது போல கேவல பாவத்தை விட்டியா, துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காரணம். சங்கீதக்கார ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறார், சினிமாவை நிறுத்தினியா, புருஷனை தூசிக்கிற நிறுத்தினியா, யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ கிறிஸ்டியன். நீ கிறிஸ்தவன் சொல்ல யோக்கியதை கிடையாது. பாவத்தை விட்டியா, பரிசுத்தமா வாழ ஒண்ணு ஒப்பு கொடுக்குறியா, மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்குறியா? அது நான் இப்படியும் மாட்டேன் அப்படியும் மாட்டேன். சபைக்கு வர பரிசுத்தமா தான் வருவேன். வெளியே பரிசுத்தமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது தெரியுங்களே, பரிசுத்தமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா வேற என்னது? அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு. அடுத்து தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கீழ்ப்படுகிற வாழ்க்கை. நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். நான் பெரிய தலைவர். மண்ணு, நீ ஒரு மண்ணு. யூ ஆர் எ டஸ்ட். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், நீ மண்ணுக்கு திரும்புவாய். யூ மஸ்ட் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கீழ்ப்படுகிற வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற வாழ்க்கை தான் தம்பி கிறிஸ்தவ வாழ்க்கை. பாப்பா, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம், சார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அவன் பெரிய ஆள், தலைவர், மண்ணு. Once again let me say that you are a mud. You are mud. நீ மண்ணு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரா? ஒரு பெரிய கொம்பு. நீ பெரிய கொம்பா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு புரியுதா? பரிசுத்த வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அடுத்து என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைனா 1 பேதுரு 1:13 சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கைனா நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. There is hope. நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. அவர் எனக்கு சுகம் தருவார், எனக்கு பலம் தருவார், என்னை நடத்துவார், இயேசு கூட வருவார், எல்லாமே அற்புதம் செய்வார், என்னை கைவிட மாட்டார், கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. லைஃப் வித் ஃபுல் ஆஃப் ஹோப். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கு எப்படி? உங்களை பார்த்தாலே பரிதாபம் இருக்கு. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை நங்கூரம் நீதானே. பாட்டு தெரியுமோ? தெரியாதே. நம்பிக்கை உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. There is guarantee in Christian life. உங்களுக்கு பாலிசி இல்லாம இருக்கலாம், இன்சூரன்ஸ் பாலிசி, நோ ப்ராப்ளம், நோ மேட்டர். பாலிசி இல்லைன்னா நம்ம கண்ண முடியல, நம்ம குடும்பம் என்னத்துக்காக நம்ம பிள்ளை முடியணும். பாஸ்டர் மாதிரி என்ன பண்றாங்க தெரியுமா? பாஸ்டர் மாதிரி அங்க ஒருத்தர் சொன்னார், அந்த பாஸ்டர் பையன் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறானா, பிள்ளைக்கு தலைக்கு எடுக்கிறானா. இது என்னையா உனக்கு நம்பிக்கை இருக்கப்பா? கண்ணை மூடினாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்ப இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்களை கண்டம் பண்ணல, குற்றப்படுத்தல. இட் இஸ் லெஃப்ட் யுவர் வில் அண்ட் ப்ளஷர். நம்பிக்கை உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் எனக்கு புகலிடம் தருவார், அவர் என்னுடைய பிள்ளைகளையும் நடத்துவார். நீதிமான் கைவிடப்பட மாட்டான், அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரிவதில்லை. Come on. Hallelujah.
வாழ்க்கைடா தம்பி. அம்மா, எனக்கு பயலுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்கோ, என் பொண்ணு என்ன கதி ஆக போகுதோ, ஒருவேளை நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது? அப்ப என் பொண்ணை யார் கட்டி கொடுப்பா? உனக்கு நீ ஒரு விசுவாசியா? கேவலமா போச்சு. ஒன்ன எல்லாம் விசுவாசின்னு நான் சொல்றது. You are unfit to be a believer. Do you have hope in Christian life? Yes sir. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் முன்னால. இப்ப நம்பிக்கை நங்குரமாக நமக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. இது ஒரு மகிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. மகிமையான வாழ்க்கை, மறுரூபமாகக்கூடிய வாழ்க்கை. One day we will be transformed in His glory. ஒரு நாள் அவரை போல மாறுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சீப்பான வாழ்க்கை இல்லை. என்ன கதி ஆகுமோ, நம்ம சுடுகாட்டில் கொளுத்துவாங்களோ, கல்லறையில புதைப்பாங்களோ. சுடுகாட்டில் கொளுத்தினாலும் சரி, கல்லறையில புதைச்சாலும் சரி, அடக்க பண்ணாலும் சரி. மகிமையான ஒரு வாழ்க்கை அப்பா. ஹல்லேலூயா. கானான் பிரயாணம் போல உள்ளதல்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. கானான் பிரயாணத்தில் முறுமுறுப்பும் கிருகிருப்பும் எழுத்து நிற்கிறதும் பரிச்சை பார்க்கறதும், இது அப்படி இல்லை. மகிமையான வாழ்க்கை. ஆண்டவருடைய மகிமையின் வேகத்துக்குள்ளாக மூடிடுவார். அந்த ஆதாம் ஏவாள் ஏதேனும் மகிமையான உடுத்தி இருந்தார்ல, அந்த மகிமைக்குள்ள இருந்தாங்கல்ல, அதே போல ஆதாம் ஏவாள் இழந்து போன மகிமையை திறந்தான். மகிமையின் ரட்சகர் தேடி இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை. It is a glorious life. ஹல்லேலூயா. எப்படி மகிமையான வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? இந்த பூமியிலும் ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமானவர். He is my everything. He is my all. எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். எனக்குன்னு பொறுப்பு இல்லை, எல்லாம் அவருக்கு பொறுப்பு தான். அதான் மகிமையான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க. நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லியிருக்கா. 1 யோவான் 2:25. This is what the Son promised us. Eternal life. Hallelujah. நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதான் மகிமையான வாழ்க்கை. நான் என்னடி செத்தாரன் அவரோடு இருப்பேன், அவர் சமூகத்தில் காணப்படுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழிவில்லாத வாழ்வை தருவேன் வாக்கு பண்ணி இருக்கிறாரப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி இருக்கு மனசுக்கு? ஆண்டவரே, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாலே யாராவது சொல்லி தந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஆடுபட்ட நாயகா. மகிமையான வாழ்க்கை. மர்மமாகவோம், இயேசுவை போல் மாறுவோம். அவருடைய வருகை நாள் மிக சமீபம். ஹல்லேலூயா. தேவனற்றவர்களைப் போல நாம் துக்கிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தராமே பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு மேகங்கள் மேல் வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேகங்களுடைய எண்ணெய்க்கு அவரோடே கூட இருப்போம். ஹல்லேலூயா. Glorious life. God has promised us eternal life. நித்திய வாழ்வை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன சந்தோஷம்! எனக்கு எங்கும் சந்தோஷம், எனக்கு அங்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இடம் போட்டீங்க? உங்களுக்கு திராசு பிடிக்க தெரியுமா? இடம் போட தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேன். கர்த்தர் வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.